ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நம்ம மல்லி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துக்கிட்டு ஒரு லட்சியத்தோடு இப்போதைக்கு அவங்க லட்சியத்தை நோக்கி போயிட்டுருக்காங்க. அவங்க மட்டும் இல்லை, அவங்க ஃபேமிலியே தான். யாருன்னு தான் எல்லாருக்குமே தெரியுமே. இப்போது அவர் வந்து ரொம்ப சந்தோஷமாக பாசமாக இருக்கிறது நம்ம வெண்பா மேலேயும் இந்த மல்லி மேலேயும் தான். அவங்க 3 பேர் வந்துக்கிட்டு ஒரு நல்ல லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டுருக்காங்க. ஆனால் அதை கெடுக்கிறதுக்கு ஏன் ஒரு கேடுகட்ட கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க சரியான சில்லி. அந்த சில்லிக்கிட்ட மாட்டிக்கிட்டு சரியான பாடுபட்டுருக்காங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய விஜயை வந்து அந்த மெக்கானிக் ஷாப்லேயே வச்சு பார்த்துறாங்க. அதனால பெரிய பிரளயமே வெடிக்குது அந்த இடத்துல. அதனால இவ பண்ண பிரச்சனை இருக்கே, பயங்கரமான பிரச்சனைங்க. அது என்னென்னா, அந்த மெக்கானிக் ஷாப்பில் வச்சுட்டு அவளால் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கா இந்த ராஜேஸ்வரி. அதுவும் இல்லாமல் அசிங்கமாக பேசுகிறது, அவரை வந்து பிச்சைக்காரன் நாய்க்கு பேச்சு மட்டும்தான் உனக்கு வர அப்படின்னு சொல்கிறது, நீ என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்கோ, ஐயோ இதெல்லாம் தாங்க முடியலைங்க. இதெல்லாம் பூமி தாயே பொறுக்க மாட்டான், அந்த அளவுக்கு பயங்கரமாக பேசிங்கிறான். என்ன இந்த பைத்தியாரமே உலர்நிக்கா பார்த்தா, அது கூட இருக்கிறது ரஞ்சிதா, அவள் அதுக்கு மேலே பேசிட்டு இதுங்களுடைய கொழுப்பெல்லாம் அடக்கிறதுக்கு யார் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யார் நம்ம மல்லி தான். மல்லி இருந்துக்கிட்டு அந்த இடத்துக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க. உடனே அங்கே இருந்துக்கிட்டு எந்த வேலை செஞ்சான்னா உனக்கு என்ன வந்தது, நீ யார் அதை கேட்கறதுக்கு, எந்த வேலை செஞ்சாலும் அவர் வந்து உன்ன மாதிரி ஏமாத்தாமல் ஒரு சுயமான வேலையை தான் செஞ்சுக்கிறாரு. அவர் கேட்கறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னையாடைய ரைட்ஸ் இருக்குன்னு கேட்குறேன், என் முன்னாடி நின்று பேசுறது கூட தகுதி இல்லாத நாய், நீ எல்லாம் என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிங்கிறாங்க இந்த மல்லியோட அந்த ராஜேஸ்வரி. அதுக்கப்புறமா நான் பேசுறதுக்கு தகுதி இல்லைனா நீயும் பேசுறதுக்கு தகுதி இல்லை, என் முன்னாடி நிற்கிறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் உடனே கோவம் வந்து கை ஓங்கிடுறாங்க இந்த ராஜேஸ்வரி. என்னடி ரைட்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பணம் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த உலகத்தில் வாழ்க்கை எல்லாமே, நீலாம் பேசுகிற அளவுக்கு நான் கேவலமாயிட்டு பற்றி அது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொன்னதும், என்னடி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை ஓங்கிடுறாங்க ராஜேஸ்வரி. உடனே நம்ம மல்லி சும்மா இருப்பாங்களா, அவங்க கையை தடுத்து பிடிச்சிடுறாங்க. என்னையே அடிக்க வரியா, உனக்கெல்லாம் எவ்வளோ தைரியம் இருக்கணும், நாங்கள்லாம் சுறாமிலே சுனாமிலே சுறாவளி கதை பிடிக்கிறவங்க, அப்படிப்பட்ட எங்ககிட்ட வந்து நீ ஓவரா பேசிங்கிறனா உன்னால என்ன பண்ணுறது, இன்னும் பணம் இல்லைன்னா எங்களால் பேசக்கூடாதா, எங்களுக்கெல்லாம் எதுக்கும் ரைட்ஸ் இல்லையா, நீ எல்லாம் பேசவே தகுதி இல்லை, ஏன்னா ஒருத்தரோட சொத்து பத்து எல்லாத்தையும் பிடிங்கி அவங்க நடுத்தரவில் நிறுத்துறதுக்கான அசிங்கம் இருக்குது பார்த்தியா, அதெல்லாம் நீ அனுபவிச்சிருந்தே தான் உனக்கு தெரிஞ்சிருக்கும். உனக்கு அது இந்த ஒரு நாள் நடக்க போகுதா, அப்போ தான் உனக்கு அதோட கஷ்டம் தெரியும், இல்லைன்னா அதுவே நீ இப்படி தான் ஓவரா பேசிட்டு. அதுவும் இல்லாமல் நாங்கள் படுற கஷ்டத்தை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீ கண்டிப்பாக அனுபவிப்ப ராஜேஸ்வரி. என்னைக்கு அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் அன்றைக்கி தான் நீ திருந்துவே, இல்லைன்னா அதுவரை ஓவராக தான் பேசினிப்பேன். அதுவும் இல்லாமல் உன் பேச்சு, உன் கொழுப்பு, உன் திமிர் இதெல்லாம் அடக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் கடவுளே நேரில் வரலாம் போகிறாரு, என்ன பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசியிருந்தாங்க. அவங்க 2 பேருக்குள்ள பயங்கரமாக பிரச்சனை வந்து, அதுக்கப்புறம் இந்த ராஜேஸ்வரி பக்கத்தில் இருக்கா பார்த்தியா இந்த ரஞ்சிதா, அவள் அப்படியே பிதின்னு முடிச்சுக்கிறா. என்ன நடக்குது எது நடக்குதுன்னு தெரியாமல் என்ன அவளை சுற்றி நடக்கிறது எல்லாமே அவளுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. அவள் பார்க்குற எதையும் இன்னொன்று நம்ப முடியல, அவள் பார்க்குற எல்லாத்தையும் அவளால் ஏற்றுக்க முடியல. ஆனாலும் என்ன பண்ணுறது, நம்ம இருக்கிற சூழ்நிலைக்கு நம்ம வந்து யாரோ ஒருத்தர்கிட்ட கை கட்டி நின்று தான் அவன் இல்லைன்னு வச்சுக்கோயேன், நம்ம வந்து என்ன நடக்க போகுதுன்னே தெரியாமல் பிதன்னு முடிச்சிருந்தாங்கன்னு. அதுவும் இல்லாமல் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு ராஜேஸ்வரி விட்டு போனான்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் 5 பைசாக்கு தேரமாட்டா இந்த ரஞ்சிதா. அதுக்கப்புறம் ரோடோட இவ்வளோ அந்த விஜய் மல்லிகை மாதிரி சுற்றிட்டு தான் இருக்கணும். அதனால் இப்போதைக்கு அவள் என்ன பண்ணாலும் அமைதியாக தான் இருக்கா. அவள் அடிக்கிற சண்டை போடுற அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா தான் நின்றுருக்கா. ஏன்னா என்ன பண்ண முடியும் இப்போதைக்கு இந்த ராஜேஸ்வரியால் சொல்லுங்கள். இப்போதைக்கு அவளால் வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவளையும் தூக்கி வெளியே போட்டுருவா இந்த ராஜேஸ்வரி. அது எல்லாமே அவளுக்கு தெரியும். தெரிஞ்சதுனால தான் இப்போ வரைக்கும் அவள் அமைதியாக இருக்கா. இல்லைன்னா அவள் இந்நேரம் சும்மாவாக இருந்திருப்பான், அவளும் ருத்ரதானம் ஆடிருப்பாள். ஆனால் இப்போதைக்கு எல்லா சொத்து பத்து அதிகாரம் எல்லாமே அந்த ராஜேஸ்வரிகிட்ட இருக்கிறதுனால கொஞ்சம் அமைதியாக தான் இருந்தாகணும். இல்லைன்னா அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் எண்டு கார்டு போட்டுருவா இந்த ராஜேஸ்வரி. அதனால தான் அதுக்கப்புறம் இந்த மல்லிக்கிட்ட சவால் விடுறாங்க இந்த ராஜேஸ்வரி. நீ இப்போதைக்கு இந்த மெக்கானிக் வேலை கழிச்சின்ற இதுக்கே நீ இந்த ஆட்டாரே நீ எல்லாம் காசு பணம் சம்பாதிச்சா என்ன பேச்சு பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், நாங்கள் பேச்சு பேசுகிறோமோ பேசாமோ அது உனக்கு பொறுப்பு இல்லை, அது உனக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் எங்களுடைய வளர்ச்சியை பார்த்து நீ நாக்க பிடிங்கி சாவ போகிற, அது நாங்கள் பார்க்க தான் போகிறோம். அந்த நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை, கண்டிப்பாக வரப்போகுது. அப்படியே நீ சாவனாலும் முன்னாடி நாங்கள் வாழ்ந்து காட்டுவோம், அதை பார்த்து நீ வைத்திருச்சலே சாவ போகிற, அதுவும் நாங்கள் பார்க்க தான் போகிறோம். அப்படி ஒரு நாள் நடக்கணும்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என் பேர் விஜய் இல்லை, என் பேர் மல்லி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜயை அவங்க வந்து இப்போதைக்கு சவால் விட்டுட்டு வராரு.
ராஜேஸ்வரியை ஒரு நாள் கூட எதிர்த்து பேசாத இந்த விஜயவே அவள் பேச வச்சிருக்கானா, இந்த அளவுக்கு அவரை வந்து பேச வைக்கிறதுக்கு அவள் காரணம் பண்ணியிருக்கானா அப்படின்னா அவள் எவ்வளோ கேவலமான கேடு கட்டு அப்படின்றத நம்ம எல்லாரும் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா அவள் இன்னும் ஆட்டம் ஆடின்னு தான் இருப்பாள். அதுவும் இல்லாமல் இந்த விஜயை பற்றி புரிஞ்சிக்கவே முடியலைங்க. இத்தனை நாளாக அந்த ராஜேஸ்வரிக்காக மல்லியை தூக்கி எரிஞ்சு பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ மல்லி தான் பெரிய ஆள் பேசியிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனால் விஜய் வந்து மறுபடியும் மனசு மாற மாட்டாங்க என்ன நிச்சயம். அதனால் எப்போவுமே இந்த விஜய் மட்டும் நம்பவே கூடாது அப்படின்றதுல நான் உறுதியாக இருக்கேன். நீங்களும் உறுதியாக இருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை முதல்ல கமெண்ட்ஸில் தெரிவிங்க. முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து என்ன நடந்துச்சுன்றதை நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.